அனைவருக்கும் வணக்கம். தாவேக்காவுடைய முதற்கட்ட வேட்பாளர்களுடைய நேர்காணல் நாளைக்கு நடைபெற இருந்த சூழ்நிலையில நீங்க டெல்லிக்கு வாங்க மாப்பிள்ளை என்று பனையூர் மாப்பிள்ளைய டெல்லி சிபிஐ அலுவலகத்திற்கு விருந்துக்கு கூப்பிட்டிருக்காங்க. சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருக்காங்க விஜய்க்கு. அது குறித்தும் தாவேக்காவோட தலைவர் திரு விஜய் அவர்கள் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி மகளிர் தினம் கொண்டாடினார் மாமல்லபுரத்துல. அதுல பல தேர்தல் அறிக்கைகள் கொடுத்தாரு. அந்த அறிக்கைகளை எப்படா இவன் நிறைவேற்றுவான், இப்படிலாம் சொல்றானே இவன் எப்படி நிறைவேற்றுவான்னு பாக்குறீங்களா? தமிழ்நாட்டில் ஸ்டாலின்ஸா டாக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. 4,39,00,000 தமிழ்நாடு பட்ஜெட். இதுல 30 விழுக்காடு முதலமைச்சருடைய ஒதுக்கீடாக போயிருது. இதையெல்லாம் கொண்டு வந்து நான் இந்த திட்டம் நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருந்தாரு. அது குறித்தோ அதே போல தாவேக்காவுடைய கடந்த ஒரு வார காலமா நடந்தக்கூடிய சர்ச்சைகள் குறித்து விஜய் இதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுதான் பெண்ணியம் பேசும் உங்களுடைய கண்ணியமா என்று தாவேக்காவை சார்ந்த பொறுப்பாளர் ரஞ்சனா நாச்சியார் குரல் எழுப்பியிருக்காங்க. அது குறித்தும் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கரூர் கூட்டுநெருக்கடி மரணம் தொடர்பாக ஏற்கனவே 2 முறை தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்களை டெல்லிக்கு வரவழைச்சு விசாரணைக்கு உட்படுத்தி சிபிஐ. இப்பொழுது 3வது முறையாக தேர்தல் நெருக்கடி இருக்கிற சூழ்நிலையில நாளைக்கு தாவேக்காவுடைய முதல் கட்ட வேட்பாளர்களை சந்திச்சு யார் யார் வேட்பாளர் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தக்கூடிய நேர்காணல் நடைபெறும் சொல்லி தாவேக்கா அபிஷியலா அறிவிச்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் நாளைக்கு நீங்க டெல்லிக்கு வாங்க என்று விஜய்க்கு சம்மன் இன்றைக்கு கொடுத்திருக்காங்க. இந்த சம்மனின் அடிப்படையில் விஜய் நாளைக்கு கட்டாயமாக டெல்லி செல்லணும். டெல்லி சென்று அவருக்கான விசாரணைகள் நடக்குது. ஏற்கனவே கிட்டத்தட்ட விசாரணை முடிச்சிட்டோம், எங்க தரப்பு நியாயத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டோம், கரூர் வழக்குல என்னை பழிவாங்க பாக்குறாங்க அப்படின்லாம் இந்த விசாரணை முடிஞ்ச பிறகுதான் தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் பொது வழியில பேச ஆரம்பிச்சாரு. கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சிபிஐ என்ன அமெரிக்கால இருந்து விசாரிக்கல, சிபிஐ தமிழ்நாட்டுக்குள்ள தான் விசாரிச்சிருக்காங்க. கரூர்ல கிட்டத்தட்ட 250 பேர்ட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுல குறிப்பாக கரூர்ல அந்த பகுதியில மெடிக்கல் வச்சிருந்தவங்க, அந்த பகுதியில துணிக்கடை வச்சிருந்தவங்க, மருந்தகம் நடத்துறவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சவங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல், அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அந்த ஸ்டாஃப், டீனு, காவல்துறை, காவலர்கள் கிட்டத்தட்ட 250 பேர், மாவட்ட ஆட்சியர் தொடங்கி சாதாரண கீழே கூடிய ஊழியர் வரைக்கும் எல்லாரையும் விசாரிச்சு ஆதாரங்களை சேகரித்து கரூருக்கு போன விஜயனுடைய அந்த எரும மாட்டு பஸ் இருக்கு இல்லையா, அந்த பஸ்ஸுக்கு இன்டர்னலா உள்ள இருந்த ஃபுட்டேஜ், அப்புறம் ட்ரோன் கேமராக்கள், சிசிடிவி, யூடியூப் சேனலுடைய வீடியோஸ், அப்புறம் நம்மை போன்றவர்கள் சமூக வலைதளங்களை போட்ட காணொலிகள் எல்லாத்தையும் மொத்தமா தொகுத்து டேட்டா வச்சுக்கிட்டு தான் புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, கரூருடைய மதியவழகன் இவங்க எல்லாத்தையும் விசாரிச்சாங்க. இவங்கிட்ட தனித்தனியா செய்திகளையும் அதே போல காவல்துறை தனித்தனியா செய்திகளையும் எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு விஜயும் விசாரணை அழைச்சாங்க. இந்த விசாரணை நிச்சயமாக விஜய்க்கு தலைக்கு மேல தொங்குற கத்தின்னு பலமுறை கத்தி நம்ம சொன்னோம். இல்ல தமிழ்நாடு எஸ்பி, தமிழ்நாட்டுடைய இந்த அதிகாரிகள் விசாரிச்சா எங்களுக்கு நீதி கிடைக்காது, எங்களுக்கு உச்ச நீதிமன்றம் கொடுக்கிற அந்த கண்காணிப்பு குழு மூலமா தான் விசாரணை கிடைக்கும் சொல்லி ஏறிக்கிட்டு உச்ச நீதிமன்றம் போய் ஒரு தீர்ப்பையும் வாங்கிட்டு சிபிஐ விசாரணை அமைச்சாங்க. இப்போ இந்த சிபிஐ தேர்தல் நெருக்கடியில் விஜயை கூப்பிட்டுருக்குது. இது என்னவா வேணாலும் மாறலாம். இது விஜய்க்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் என்று அறியப்படுகிறது. இந்த அழுத்தம் நிச்சயமா அவருக்கு தேவைதான். கரூர் வழக்குல விஜய் என்றைக்கும் தப்ப முடியாது. ஏன்னா 41 பேர் துள்ள துடிக்க செத்ததுக்கு முதல் காரணம் விஜய், முழு முதல் காரணம் விஜய். நான் இதை செப்டம்பர் 27 இரவு 9:30 மணி சொல்லிட்டு இருக்கேன். இது எங்க கூட்டாலும் சொல்லுவேன், நீதிமன்றத்துக்கே என்னை அழைச்சாலும் சொல்லுவேன், சிபிஐ விசாரணைக்கு கூட்டாலும் சொல்லுவேன். ஏன்னா விஜயினுடைய கால தாமதத்தால் மட்டுமே இது நிகழ்ந்தது. இது ஏங்க திருச்சியில் நிகழாம, அரியலூர்ல நிகழாம, பெரம்பலூர்ல நிகழாம, திருவாரூர்ல நாகப்பட்டினத்தில் நிகழாம, இப்ப சமீபத்தில் நடைபெற்ற சேலத்திலாம் நிகழாம, தஞ்சாவூர் நிகழாம இங்கேயே நிகழுது அப்படின்னா இங்கதான் விஜய் காலதாமதமா வந்தாரு, திட்டமிட்டு வந்தாரு. அதிகமான ஜன நெருக்கடி வரணும், அதிகமான மக்கள் கூட்டம் வரணும், திமுகவை விட நம்ம பெரிய ஆளு, திமுக 30 விழாவை விட என்னுடைய ரோட் ஷோ தான் பெரிய ஷோ அப்படின்னு காட்டணுங்கிற கிரௌடு மென்டாலிட்டியில மட்டும்தான் இது நடந்துச்சு. இன்னொன்னு, அடிப்படை வசதிகள் எதுவுமே அங்க ஆர்கனைஸ் செய்யப்படல. இதுக்கப்புறம் தான் அந்த எஸ்ஓபிங்கிற ஸ்டாண்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜரையே தமிழ்நாடு அரசு கொண்டு வருது. நீதிமன்றங்கள், நீதிபதிகள் தலையிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாட்டில் உருவாக்கப்படுது. கரூருக்கு பிறகுதான். அதுக்கப்புறம் தான் தண்ணி வைக்கணும், டாய்லெட் வைக்கணும், குறைந்தபட்சம் அவங்களுக்கான இருக்கைகள் கொடுக்கணும்,
பாதுகாப்பு வசதிகள் செஞ்சு தரணும், ஆம்புலன்ஸ் கட்டாயம் இருக்கணும், தீயணைப்புத்துறை கட்டாயம் இருக்கணும். அதே போல வந்து பார்க்கிங்க்கு இருசக்கர வாகனத்து தனியாக, 4 சக்கர வாகனத்து தனியாக, எந்த ரூட்ல வராங்க எங்க போறாங்க, இன்னொன்னு ரோட் ஷோவே கிடையாது, இப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் அதுக்கப்புறம் தான் வருது. அப்ப அது எதுவுமே கரூர்ல கிடையாது. அப்ப எவ்வளவு முக்கியமாக அதை பிளான் பண்ணிருக்கணும், எவ்வளவு சிரத்தை எடுத்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை திட்டமிட்டுக்கணும். எந்த திட்டமிடலும் கிடையாது. வானோடனே வந்துட்டான், வந்தவன் முறை 2 பக்கம் ஒரு சாலைகள் கொண்டு பைக்கை கொண்டு போட்டான், மூச்சு திணறி மக்களால் ஓட முடியல, அங்கே நெரிசல் ஏற்பட்டு இறந்தாங்க. இதான் உண்மை. அப்போ இந்த விசாரணை விஜய்க்கு எந்த நேரத்திலும் எதிராகத்தான் போய் நிற்கும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. எதிராக என்பதை விட அந்த விசாரணை ஒழுங்கா நடந்தா விஜய் தான் முதன்மை குற்றவாளி. ஒரு பக்கம் சிபிஐ வச்சு விஜயை தள்ள ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் விஜய் மனைவியினுடைய விவாகரத்து வழக்கு விஜயை கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சிருக்கு. எந்த அளவுக்கு கழுத்தை நெருப்பிக்க ஆரம்பிச்சிருக்குன்னா, 41 பேருடைய மரணத்துக்கு சலனப்படாத, அச்சப்படாத, அது குறித்து கவலைப்படாத விஜய் அவர்கள் முதல் முறையாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. 41 பேர் மரணத்துக்கு கிட்டத்தட்ட 4 மாசம் 6 மாசம் கழிச்சுதான் என்னை பழி போடாதீங்கன்னு சொன்னாரு. ஆனா விஜய் மனைவியுடைய விவாகரத்து வழக்கு தொடர்பாக 4 நாள்லயே விஜய் ரியாக்ட் பண்ணிட்டார். ஆக்சுவலா அந்த மகளிர் தினம் கொண்டாடினாங்கல்ல, அந்த மகளிர் தினம்ங்கிறது 8ஆம் தேதி தான், மார்ச் 8 தான் மகளிர் தினம். ஆனா அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே மகளிர் தினத்தை கொண்டாடுறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தா கட்சி டோட்டலா டேமேஜ் ஆயிருக்கு, ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் தேவைப்படுது. சனி ஞாயிறு கடந்துச்சுன்னா சமூக வலைதளங்களை இன்னும் கண்ணா பின்னாடி கட்சிக்காரங்களே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. விஜயினுடைய ஆதரவாளர்களே, குறிப்பா பெண் ஆதரவாளர்களே எழுத ஆரம்பிச்சிருவாங்க. இந்த அடிப்படை புரிதல் இல்லாத, விஜயை கடவுளாக நம்பக்கூடிய, விஜய் தான் இந்த உலகத்திலே உத்தம புருஷன், அவர் இந்த உலகத்தை காக்க வந்த ரட்சகன், இயேசுநாதர், அல்லாஹ், நபிகள் நாயகம், பரமாத்மா, கிருஷ்ணா, இவங்களை விட இவர்தான் பெரிய ஆளுன்னு நம்பக்கூடிய பல பேர் இருக்கான். அவனுக்கு என்ன சொன்னாலும் புரிய போறது இல்லை. ஆனா கொஞ்சம் புரிதல் கொண்ட, கொஞ்சம் அரசியல் தெளிவு கொண்ட, குறைந்தபட்சம் மனசாட்சி கொண்ட ஒவ்வொருத்தரும் கேள்விக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரே ஒரு கேள்வி தானே, விஜயினுடைய ரசிகர்கள் எல்லாருமே பெரும்பாலும் 18 இருந்து 25 வயசு உள்ளவன். எவ்வளவு? 18 இருந்து 25 வயசு உள்ளவன். விஜயினுடைய மகனின் வயதும் 25 வயசு. இப்ப அந்த 25 வயசு பையன் ஜேசன் சஞ்சயை விட்டுருவோம், ஜேசன் சஞ்சய் போலவே 25 வயசு உள்ளவன் தான் விஜயினுடைய ரசிகன். அப்ப அவன் வீட்டுல அவங்க அப்பா அவனை வெளியே அனுப்பிச்சிட்டு, அவன் பிள்ளைய வெளியே அனுப்பிச்சிட்டு, அவன் மனைவியை வெளியே அனுப்பிச்சிட்டு, அவன் விஜய் செய்வது போல செய்து கொண்டிருந்தால் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? அப்பா பக்கம் நிற்பானா, அம்மா பக்கம் நிற்பானா? அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? விஜயனுடைய ரசிகர்களுடைய நண்பர் ஒருத்தர், நண்பன், க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அதே போல அவங்க அம்மாவை வீட்டுக்குள்ள விடாம துரத்திட்டு வீட்டுக்குள்ள இடம் வேணும்னு உங்க அம்மா நீதிமன்றத்துக்கு போன பிறகு அவரு யாரோட திருமணத்திற்கோ யார் கூடயோ போனா அந்த விஜயனுடைய ரசிகரா இருக்கக்கூடிய அந்த 25 வயசு பையன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? ஜேசன் சஞ்சய் எப்படி ரியாக்ட் பண்றானோ அப்படித்தானே பண்ணிருப்பான். ஜேசன் சஞ்சய் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தங்கியிருக்காரு சொன்ன உடனே இல்ல வீட்டுக்குள்ளதான் இருக்காருன்னு ஆதாரமா எடுத்து போடவா? எந்த அப்பார்ட்மெண்ட்ல, எந்த ரூம்ல, எந்த இடத்த தங்கியிருக்காருன்னு தப்பா போயிரும்டா. யாருடைய தனிமை இதுக்குள்ளேயே ரொம்ப பர்சனலா போகணும்னு நினைக்கிறேன். இதுக்கு இன்னும் நீங்க முட்டு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதை எல்லாத்தையும் எடுத்து வெளியிட விடுற மாதிரி ஆயிரும். அது தனிநபருடைய உரிமையை பாதிக்கும். அவருடைய ஒப்புதல் இல்லாமல் செய்யக்கூடாது. அவருடைய ஒப்புதல் வரும்பொழுது நிச்சயமாக அதை நம்ம செய்வோம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ அந்த மனசாட்சி உள்ளவர்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க, மனசாட்சியில இன்னும் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சா. அப்ப இந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்காகத்தான் என்ன பண்றாரு, அவசரமாக அந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கிறாரு. அந்த நிகழ்வை ஒருங்கிணைச்சு இது நான் என் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து மக்கள் பிரச்சனையை பார்ப்போம், நீங்க ஹர்ட் ஆகிற அளவுக்கு, நீங்கள் வேதனைப்படுற அளவுக்கு அது ஒர்த்து இல்லைன்னாரு. நான் கூட வருத்தம் இல்லைன்னு சொன்னாதான் முதல் காரணம் நினைச்சேன். திருப்பி கேட்கும் போது தான் தெரியுது ஒர்த்து இல்ல. அவ்வளோலாம் ஹர்ட் ஆகாதீங்க, அதெல்லாம் வருத்தம்லாம் கிடையாது. எது ஒர்த்து இல்ல? திருமண வாழ்க்கை ஒர்த்து இல்லையா? உங்க மனைவி ஒர்த்து இல்லையா? இல்ல மனைவி கொடுத்த விவாகரத்து ஒர்த்து இல்லையா? இல்ல விவாகரத்து கொடுத்த பேச்சுவார்த்தை ஒர்த்து இல்லையா? எது ஒர்த்து இல்ல என்ற கேள்விய நான் கேட்கல. தாவேக்கால ஆசையாக இணைஞ்ச, பாஜகவில இருந்து தாவேக்கால ஆசையாக இணைஞ்ச ராமநாதபுரத்தை சார்ந்த ரஞ்சனா நாச்சியார் என்கிற அந்த சகோதரி கேட்டிருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு பேருந்த ஒரு பையனை அடித்ததற்காக பெரிய சர்ச்சையாகி காவல்துறை அவங்களை கைது பண்ண போய் அப்புறம் நீதிமன்றத்திலிருந்து விடுதலை ஆனாங்க. பேருந்த ஃபுட்பால்ல தொங்கினவொன்னே அது ஒரு பையனை அடிச்சு விட்டாங்க அவங்க.
அப்போ கூட நம்ம ஆதரவு தெரிவிச்சு பேசியிருந்தோம். அவங்க பிஜேபியில இருந்து விலகி தாவைக்கல் இணைஞ்சாங்க. அந்த ரஞ்சனா நாச்சியார் கேட்டிருக்காங்க, எது ஒருத்தில்ல தலைவா? உங்கள் குடும்ப வாழ்க்கை ஒருத்து இல்லையா, இல்ல உங்க மனைவி ஒருத்து இல்லையா? பெண்ணியம் பேசும் உங்ககிட்ட கண்ணியம் இல்லையே, வார்த்தையில கண்ணியம் இல்லையே. பெண்களுக்கு முன்மாதிரியாக பெண்கள் தினம் கொண்டாடுகிற நீங்க இப்படி பேசலாமா? நீங்க உங்களுடைய வார்த்தை என்பது உங்களுக்கான வார்த்தை மட்டுமல்ல, உங்களுடைய தொண்டர்களுடைய வார்த்தையாக மாறும். தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவளி. இதைத்தான் நான் கேட்டிருந்தேன். இதைத்தான் இப்ப இன்னைக்கு வந்து தாவேக்கால இருந்து ஒரு பெண்ணு கேக்குது. இப்ப நாம கேட்ட உடனே திமுக கைகுலின்னா, சீமானந்தன் கேட்டு திமுக கைகுலின்னா, இப்ப தாவேக்காவை சேர்ந்த அந்த பெண் நிர்வாகி கட்சிக்குள்ள இருந்து கொண்டே, கட்சி விட்டு இந்த மாதிரி விலகல, கட்சி விட்டு விலக்கப்படவும் இல்லை, கட்சிக்குள்ள இருந்து கொண்டே அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. 3 பக்க அறிக்கை. அந்த அறிக்கையை விட்ட உடனே இவங்க சீட்டு கேட்டாங்க, தரல, அதனால அந்த அம்மா பேசுட்டாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, திமுக இருந்து இந்த அம்மாவை இறக்கி விட்டுருக்காங்க. அந்த அம்மா வந்து பிஜேபியில இருந்து திமுக இருந்து இறக்கி விட்டுருக்காங்க. அதனால வந்து திமுக இருந்து உள்ள வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது சர்ச்சை வந்தோடனே வெளியே போய் காசுக்காக பேசுது. ஏன்னா யாரு கேள்வி கேட்டாலும் காசுக்காக கேள்விக்குதா? ரஞ்சனா நாச்சியாரை மட்டுமா அவங்க பேசுறாங்க? மரியாதைக்குரிய விஜய் அவருடைய மனைவி சங்கீதா அவர்களையும் திமுக தான் இறக்கி விட்டுருக்காங்க. இது யார் சொல்றா? இது சாதாரண நபர்கள் சொன்னா பரவாயில்ல. இந்த கான்ஸ்பிரசி தியரியுடைய தந்தை மரியாதைக்குரிய லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா சொல்றாப்ல. என்ன சொல்றாரு? திமுக வந்து நம்ம தலைவர் வந்து எந்த இலைக்கும் அவங்க வந்து கொண்டு போவாங்கன்னு நமக்கு தெரியும். எனக்கே பல நெருக்கடிகள் கொடுத்துருக்காங்க, தலைவருக்கு கொடுக்க மாட்டாங்களா? என் குடும்பத்திலேயே அரசியலுக்கு வரும்போது நெருக்கடி இருந்துச்சு. அது மாதிரிதான் தலைவர் அரசியலுக்கு வரன்னு சொன்னோடனே அந்த குடும்பத்துல நெருக்கடி உருவாக்கியிருக்காங்க. இந்த குடும்ப பிரச்சனை காரணம் வந்து, அதாவது விஜய் அரசியலுக்கு வர்றது சங்கீதாக்கு பிடிக்கலையா, அரசியலுக்கு வந்ததுனால தான் இந்த மாதிரி அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்களாம். அதை திமுக கையில் எடுத்துக்கிச்சான். இதை யாரு சொல்றா? ஆதவ அர்ஜுனா. விஜய் அரசியலுக்கு வர்றது இப்பவா தெரியும் சங்கீதாவுக்கு? விஜய் அரசியலுக்கு வரணும்னு 2010-9 காலகட்டத்திலே முடிவெடுத்துட்டாப்ல. 2010 சொல்றாரு ஒரு பிரஸ் மீட், அதாவது இந்த காவலன் பட சமயத்தில் சொல்றாரு, நிச்சயமா வந்து காலத்தினுடைய இது கருதி நான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய விரும்புறேன், ஏதாவது செய்வேன் அப்படின்னா அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிட்டாரு. அரசியலுக்கு வருவேங்கிறத மனைவிட்டு டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டாரா? பிள்ளைகள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டாரா? இன்னொன்னு, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றது சங்கீதாக்கு பிடிக்கல, அதனால தான் இந்த வழக்கு பிரச்சனைனா, தன் மனைவியவே கன்வின்ஸ் பண்ண முடியாதவன், தன்னுடைய மனைவி பிள்ளைகளையே கன்வின்ஸ் பண்ண முடியாதவன், தன்னுடைய அரசியலின் பக்கம் தன் மனைவியை பிள்ளைகளை இழுக்க முடியாத ஒருத்தன் எப்படா நாட்டு மக்களை இழுக்க முடியும்? அண்ணாதுரையின் அரசியலை ராணியம்மா எதிர்த்தாங்களா? கலைஞரின் அரசியலை தயாளம்மாளும் ராஜாத்தி அம்மாளும் எதிர்த்தாங்களா? சீமானை அரசியலை கைல்வெளி அவர்கள் அவர்கள் எதிர்த்தாங்களா? தலைவர் பிரபாகரன் வந்து களத்தில் நிற்கும் போது போடாதீங்க உயிர் போயிரும் சொல்லி மதிவதனி அண்ணி எதிர்த்தாங்களா? இப்படி தலைவருடைய குடும்பம் மனைவியை கூட அந்த களத்திற்கு அழைச்சு வர முடியல, இல்ல அந்த பக்கம் நியாயத்தை சேர்க்க முடியல, இல்ல எதிர்க்காம குறைந்தபட்சம் நீ வீட்டை பார்த்துக்கோ நாட்டை பார்த்துக்கோன்னு சொல்ல முடியலன்னா நீங்க எப்படி தலைவனா இருக்க முடியும்? வீடு எதிர்க்குமா, நாடு இவரை கொண்டாடணுமா? என்னுடைய குடும்பத்தையும் மீறிதான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு ஓபனா டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதுக்காக தான் இவ்வளவு பிரச்சனையை பேஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரு. இதுதான் உண்மை. எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க அரசியலுக்கு வராதுன்னு மிரட்டினாங்க. இது ஏன் லைஃப்லயே நடந்திருக்கு. எவ்வளவு கேவலமா முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுதா? அதாவது என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க, விளங்கணும்னு திமுக மேல பழி போட்டு பார்த்தாங்க. உன் மனைவியவே உன்னால காப்பாற்ற முடியல, உன் மனைவியவே உன் பக்கம் வைத்துக் கொள்ள முடியல, உன் மனைவியவே திமுக தான் இயக்கும்னா, உன் குடும்பத்துக்குள்ளே வந்து திமுக இயக்கும்னா நீ என்னடா குடும்பம் நடத்துறன்னு சொல்லி பல பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ வீட்டில் இருக்க ஒருத்தங்களை மண்டையை கழுவி பிரெயின் வாஷ் பண்ணி அவருக்கு எதிராக திருப்புது. இப்ப கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டரை திருப்புறாங்க. இப்ப நாம் தமிழ் கட்சியில் நிறைய பேர் விலகி போனாங்க, திமுகலையும் அதிமுகலையும் பல்வேறு கட்சிகள் இணைஞ்சாங்க. அவங்கள பல்வேறு கட்சிகள் விலை பேசியோ இல்ல பொறுப்புக்காகவோ இல்ல எம்எல்ஏ எம்பி சீட்டுக்காகவோ கூப்பிடுதுன்னா அது இயல்பு. கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை ஒரு கட்சி விலை பேசி வாங்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளை, மனைவிய, பிள்ளைகளை எப்படிங்க விலை பேசி வாங்க முடியும்? அப்படி விலை பேசி வாங்குறோம். நீ அந்த அளவுக்கு நீங்க வீக்கா இருக்கீங்களா? அந்த அளவுக்கு தான் நீங்க பாண்டிங்கோட இருந்தீங்களா? அந்த அளவுக்கு தான் எமோஷனல் கனெக்டா இருந்தீங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல. வீட்டை வெல்ல முடியாத நீங்கள் நாட்டை எப்படி வெல்வீர்கள்? முதல்ல நீங்க இல்லத்தை வெல்லணும், அப்புறம் தான் மக்கள் உள்ளத்தை வெல்ல முடியும். அதே போல ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் இன்னொரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. நீங்க தாய்மாமன் சீர் கொடுப்பா சொல்றீங்க, முதல்ல உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல அப்பாவாக இருங்கள், அதுக்கப்புறம் நீங்க தாய்மாமனா இருக்கலாம். அண்ணன் சீமான் அறிவிச்சுவாரு, டே முதல்ல நீ வந்து ஆத்தாளுக்கு மகனாரு, அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கலான்னு. முதல்ல நீங்க நல்ல அப்பாவாக நடந்து கொள்ளுங்கள், அப்புறம் தாய்மாமன் சீரு, சித்தப்பா சீரு, பெரியப்பா சீரு,
ஒண்ணு விட்ட பங்காளி சீரு, அந்த சீரெல்லாம் கொடுக்கலாம். ஒர்த்து இல்லைங்கிறாரு. அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவன் தன்னுடைய மனைவிய ஒர்த்து இல்ல மனைவி கொடுத்த புகார் ஒர்த்து இல்ல இந்த வழக்கு ஒர்த்து இல்ல இந்த இஷ்யூ ஒர்த்து இல்லைங்கிறாரு. எது ஒர்த்து இல்ல? உங்க கட்சி ஒர்த்து இல்ல, உங்க கட்சியின் கொள்கை ஒர்த்து இல்ல, உங்களுடைய செயல்பாடுகள் ஒர்த்து இல்ல, நீங்க கொடுத்த தேர்தல் அறிக்கை ஒர்த்து இல்ல, உங்களுடைய நடிப்பு ஒர்த்து இல்ல, உங்க படம் ஒர்த்து இல்ல, ஏன் நீங்களே ஒர்த்து இல்ல. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். நீங்க முதல்ல ஒரு ஒருத்தான அப்பாவா? நீங்கள் ஒரு ஒருத்தான மகனா? நீங்கள் ஒரு ஒருத்தான கணவனா? நீங்கள் ஒரு ஒருத்தான தலைவனா? நீங்கள் ஒருத்தான மனிதனா? ஒருத்தான மனிதனா கரூர்ல நின்றுக்கணும். ஒருத்தான தலைவன்னா ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் போராட்ட களத்துல இறங்கி நின்றுக்கணும். ஒருத்தான அப்பனா இருந்திருந்தா பிள்ளைகளை அரவணைச்சிருக்கணும். பிள்ளைகள் உங்களுக்கு எதிராக திரும்பாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஒருத்தான கணவனா இருந்திருந்தா நீங்க உங்க மனைவியை விட்டு கொடுத்துக்க மாட்டீங்க. உங்க மனைவி கொதிநிலையில் இருக்கும் போது மனைவி வீடு வேணும்னு போராடி கொண்டிருக்கும் பொழுது வீட்டை விட்டு அவரை வெளியேற்ற சொல்லிருக்க மாட்டீங்க. மனைவி கஷ்டப்படும் போது இன்னொரு நடிகையோட ஒரு பொது இடத்துக்கு போயிருக்க மாட்டீங்க. ஒருத்தான கணவனா இருந்திருந்தா, ஒருத்தான மகனா இருந்திருந்தா உங்க அப்பா அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டீங்கல்ல. உலகத்திலேயே என் பேரை எங்க அப்பா அம்மா பயன்படுத்தக்கூடாதுன்னு வழக்கு போட்ட ஒருத்தர் தான் விஜய். ஒருத்தான மகனா இல்ல, ஒருத்தான தகப்பனா இல்ல, ஒருத்தான கணவனா இல்ல, ஒருத்தான தலைவனா இல்ல, ஒருத்தான நடிகனாவும் இல்ல. நீங்களே ஒருத்து இல்ல, நீங்க அவங்கள சொல்றீங்களா ஒருத்து இல்லைன்னு? உண்மையிலேயே சில பல பேர் கேட்பாங்க, எதுக்குங்க விஜயவே நோன்றீங்கன்னு. உண்மையிலே விஜய் ஒரு ஒருத்தான மகனா இருந்திருந்தா, ஒரு ஒருத்தான ஆளா இருந்திருந்தா இதுக்குள்ள உங்க அப்பா அம்மா ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. உங்க அப்பா வந்து பிரஸ் மீட் கொடுத்தா கூட சொன்னார்ல, 3 மணி நேரம் நான் பேசுவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் பார்த்து பயம் இல்லைன்னு சொல்லி சமீபத்தில் தான் கும்பகோணத்துல மரியாதைக்குரிய இயக்குனர் ஐயா சந்திரசேகர் பேட்டி கொடுத்தாங்க. நல்ல மனுஷன் அவர், எஸ்எஸ்சி. அவர் சொல்லியிருந்தார், இதுக்குள்ள ஒரு வார்த்தை அவரால் சமூக வலைதளத்தில் பதிவு செய்ய முடியல. என் பையன் பக்கம் தப்பே இல்லை, என் பையன் நல்லவன், அவன் ரொம்ப நேர்மையானவன், அவன் நல்ல தலைவன், அவன் நல்ல கணவன், அவன் நல்ல மகன், அவன் நல்ல தகப்பன், ஒரு வார்த்தை பதிவு பண்ண இல்லையே. உங்க அம்மா உங்க அப்பா சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. ஏன்? பொது வழிக்கு வந்து அவங்களால பேச முடியாதா? குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். தப்பு செஞ்ச ஒருத்தனுக்கு எந்த காலத்திலும் நல்லவர்கள் முட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி முட்டு கொடுத்தா எஸ்ஏசி இதுவரைக்கும் சேர்த்து வைத்திருக்கிற எல்லா நற்பெயரும் நாசமா போயிடும். குறைந்தபட்சம் அவர் நேர்மையானவர் சொல்றாங்கல்ல, குறைந்தபட்சம் அவர் நல்லவருங்க, இந்த மாதிரிலாம் கிடையாது, விஜய் அளவுக்கு ஒரு கிடையாது அப்படின்னு சொல்றாங்களா, அது எல்லாமே சுக்கு சுக்கா உடஞ்சு போயிடும். இன்னொன்னு, கண்ணு முன்னாடி என்ன நடந்துச்சு, எது நடந்து கொண்டிருக்கு, எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துகிட்டுன்னு எல்லாமே எஸ்ஏசிக்கு தெரியும். அவரு பேர பிள்ளைகளையோ மருமகளை கூட விட்டு கொடுத்துடலாம், அது யார் விட்டு பிள்ளையோ. ஆனால் அவருடைய ரத்த வாரிசாக வந்திருக்கிற பேர பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டார்ல. ஒருவேளை எஸ்எஸ்சி போயிட்டு இருக்காருன்னா சஞ்சய் வெளியே வருவாரு, சங்கீதா வெளியே வருவாங்க. சங்கீதாவுக்கோ விஜய் பிள்ளைகளுக்கோ நிச்சயமாக விஜயை அசிங்கப்படுத்தணும், விஜயை கேவலப்படுத்தணும், விஜயனுடைய முகத்திரையை கிழிக்கணும் அப்படிங்கிறது எந்த விதமான விருப்பமும் கிடையாது. இந்த பல யூடியூப்கள்ல வாடகை வாயன்கள் இருக்கானுங்கல்ல, இந்த வலைப்பேச்சு, அந்தன, பிஸ்மி, இந்த மாதிரியான தரகு கும்பல் இருக்கு இல்லையா, சினிமா வச்சு பொழைச்சிக்கிட்டு இருந்த கும்பல் அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு போராட்ட காலத்துல வந்து நின்றுக்க மாட்டான், ஒரு நாள் சிறையினா நின்று பார்த்துருக்க மாட்டான், ஒரு வழக்குனா என்னன்னு தெரியாது. நம்ம தினம் தினம் மக்கள் கடத்துங்க, சும்மா யூடியூப்ல உட்காந்து பேசல. இது வரைக்கும் 14 வழக்கு, குண்டர் சட்டம், மக்களுடைய பிரச்சனைகளை, ஆத்துமணல் கொள்ளைய, கனிமவள கொள்ளையை எடுத்து பேசியதற்காக வழக்கு போட்டு சிறைக்கு போயிட்டு இன்னைக்கும் போராட்ட காலத்தில் நிற்கிறேன். காலையில பேசுவோம், மாலையில பொதுக்கூடத்தில் நிற்பேன், தேர்தல் பிரச்சாரத்தில் நிற்போம், போராட்ட காலத்தில் நிற்போம். தினம் தினம் என்ன பிரச்சனை அதை பேசுவோம், மக்களுடைய பிரச்சனையை பேசுவோம், நாங்குநேரி இஷ்யூவா அதை பத்தி பேசுவோம், குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை அதை பேசுவோம், ஆத்துமணல் கொள்ளையா பேசுவோம். ஆனா இதை பத்தி பேசாம வெறும் யூடியூப்ல உட்காந்து வாடகை விட்டு பிழைக்கக்கூடிய இந்த கும்பல்கள், விஜயனுடைய மகன் வந்து விஜய் தோத்து போகணும்னு நினைச்சாரு, சங்கீதாவுக்கு விஜயை பழிவாங்கணும்னு எண்ணம், விஜயனுடைய மகன் வந்து விஜயை பார்த்து கெட்ட வார்த்தை திட்டினாரு. விஜய் வந்து முதல் மாடியில் இருந்தாராம், ஜேசனும் சங்கீதாவும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தாங்களாம், மாறி மாறி திட்டிக்கிட்டாங்களாம். சரி, விஜய் முதல் மாடியில் இருந்தாரு, சங்கீதா தரைத்தளத்தில் இருந்தாங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல. இந்த பிஸ்மி எங்க உட்கார்ந்துருந்த? பாத்ரூம்ல உட்கார்ந்துருந்தியா? விஜய் வீட்டு பாத்ரூம்ல உட்காந்து கேமரா எடுத்து பார்த்துட்டு இருந்தியா? எப்படிடா பாத்தீங்க? சேசன் வந்து விஜயை வந்து கெட்ட வார்த்தை போட்டு திட்டாரு, அவர் தோத்து போன்னு சொன்னாரு. எங்க இருந்து பார்த்த? யார்கிட்ட சொன்னாங்க? அந்த குடும்பத்திற்கு அவரை இழிவுபடுத்தக்கூடாது, அவரை அசிங்கப்படுத்திடக்கூடாது, அவருடைய அரசியல் பொது வாழ்க்கை கருதி இவ்வளவு நாளும் நாங்கள் தாமதித்தோம், இப்ப வேற வழியே இல்லாம நாங்க செப்பரேட் ஆகி போகணும் விரும்புறோம் தான் அந்த அஃபிடவிட்ல போட்டிருக்காங்க. எனக்கு இங்க வீடு இல்லை, நான் லண்டன்ல இருக்கிறேன், படிப்புக்காக வெளியே இருக்காங்க,
இங்க வரும்போது இந்த வீட்டை தான் நான் இருக்க முடியும், இந்த விவாகரத்து வழக்கு முடியும், அந்த வீட்டை பயன்படுத்துகிற உரிமையை நீதிமன்றம் எனக்கு பெற்றுத்தாருங்கள் என்றுதான் அவங்க கேட்டிருக்காங்க. எந்த இடத்துலயும் அவங்க நினைச்சிருந்தா ஒரு பிரஸ் மீட்டோ ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டியோ, ஏன் ஐபிசிக்கு லண்டன்ல இருந்து கொடுக்க முடியாதா, பிபிசி கொடுக்க முடியாது, ஒரு யூடியூப் சேனலை கூட்டிச்சு பேச முடியாது, ஏன் ஒரு மோனோலாக் வீடியோ எடுத்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல போட முடியாது, சேசனுடைய எக்ஸ்தரத்துல பதிவு பண்ண முடியாது, ஒரு ட்வீட் போட முடியாது, நினைச்சா பண்ணிருக்கலாம்ல. ஏன் இதை வரும்போது ஒரு செய்தி வந்திருக்கு, அதை எடுத்து ரீட்வீட் பண்ண முடியாதா சேசனால, விஜயினுடைய பையனால? விஜய்க்கு எதிராக அவர் இருந்திருந்தா, விஜய் வந்து பழி வாங்கணும், விஜய்க்கு எதிராக விஜய்க்கு பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா, இல்ல அவங்க நோக்கம் அது கிடையாது, உங்களுடைய எண்ணம் அது கிடையாது. நீங்க தொடர்ச்சியா அவங்களை காயப்படுத்தி அவங்களை இழிவுபடுத்தி சமூக வலைதளங்களை அவங்கள விக்டிம்ஸை நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்க ஒரு நாள் இந்த உண்மை மொத்தமாக வெளியே வரும், நிச்சயமா வெளியே வரும். வெளியே வரும்போது எல்லாரும் வெக்கி தலை குனிஞ்சு நிற்பானுங்க. அதைத்தான் இன்னைக்கு ரஞ்சனா நாச்சியார் போன்றவர்கள் கழக குரலாக எழுத ஆரம்பிச்சிருக்காங்க, எழ ஆரம்பிச்சிருக்காங்க. குடும்பத்துக்கே உண்மையா இல்லாத ஒருத்தர் மக்களுக்கு உண்மையா இருப்பாரா? தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காருங்க, எல்லாரும் முட்டாள்கள், தமிழ்நாட்டு மக்களை இழிச்சவாயன். இந்த சில பேச்சாளர் என்ன பண்ணுவாங்களாம், மேடையில் பேசும்போது முன்னாடி இருக்கவங்களோட முட்டாள் நினைச்சிருவாங்களாம். முன்னாடி இருக்கவங்கள முட்டாள் நினைச்சா நம்ம அறிவாளி ஆயிரும் இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு பேசுறது. மேடை கிடைச்சிட்டாலே, மைக்கு கிடைச்சிட்டாலே நாம பேசுறதெல்லாம் உண்மைன்னு மக்கள் நம்பிடுவாங்க நினைச்சு விஜய் பேசியிருக்காப்ல. அதுல விஜய் அவர்கள் தேர்தலுக்கு கொடுக்குற பல்வேறு அறிக்கை நம்ம டீட்டெயிலா பேசியிருந்தோம். அதுல மிக முக்கியமாக பெண்களுக்கு மாதம் 2500, நான் வந்து எடப்பாடி பழனிசாமி 5000 ரூபாய், ஸ்டாலின் 1000 ரூபாய் 2000 சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா எடப்பாடி பழனிசாமி 2000, ஐயா அப்பா ஸ்டாலின் 1000, சித்தப்பு வந்து 2000, அண்ணாச்சி விஜய் அண்ணா வந்து 2500. ஏன் 2500? அவங்க 1000 சொல்லியாச்சு, அப்ப 1500 சொல்ல முடியாது, ஏன்னா 2000 எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டாங்க, அதனால 2500. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய IRS அதிகாரி அருண்ராஜ் அவர்கள் இலவசம் கொடுத்து இங்க மக்களை ஏமாத்துறாங்க, 1000 2000 கொடுத்து ஏமாத்துறாங்க, இந்த அரசியலை ஒழித்து கட்டத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்லி அருண்ராஜ் பேசுறாப்புல. இந்த கட்சியில கூடிய பெண் பொறுப்பாளர்கள் ஓசி பஸ் இலவசம் 1000 2000 கொடுத்து எங்களை ஏமாத்துறாங்க. சர்கார் படத்துல இலவச டிவி இலவச கிரைண்டர் தூக்கி போட்டு உடைச்சாப்புல. அப்ப இலவசத்துக்கு எதிரானதான் விஜயனுடைய கோட்பாடு கொள்கைன்னு படத்துல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சாரு. ஆனா அப்படிப்பட்ட விஜய் தான் கட்சித்துடனே ஓட்டுக்காக வாக்கு பிச்சை எடுக்க, பெண்களுடைய ஓட்டை பறிக்க 2500 ரூபாய் தருவேன். 2500 ரூபான்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய். அப்புறம் வந்து தங்க தாலிக்கு தங்கம்னு ஏற்கனவே 1/2 பவுன் இருக்கு, இடம் அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்தது, நான் 1 பவுனா தருவேன், பட்டு புடவை தருவேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. 1 பவுன் இன்னைக்கு 1,20,000 ரூபாய். தமிழ்நாடு முழுமைக்கும் குறைந்தபட்சம் வருஷத்துக்கு 5 லட்சம் கல்யாணம் நடைபெறுது. 5 லட்சம் இன்று 1 லட்சம், 1,20,000 5 லட்சம் 1 லட்சம்னா கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய். வருஷத்துக்கு 5000 கோடி, 5 வருஷம் 25,000 கோடி. இது 60,000 ரூபாய், வருஷத்துக்கு 60,000 கோடி. 5 ஆண்டுகள்ல கணக்குப்படும் போது 3 லட்சம் கோடி. சரி, ஓராண்டு கணக்குப்படுவோம், இந்த ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 65,000 கோடி. அதுக்கப்புறம் தங்க மோதிரம் பிறக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் தமிழ்நாட்டில் சராசரியாக ஆண்டுக்கு 9 இருந்து 10 லட்சம் பிள்ளைகள் பிறக்குது. 10 லட்சம் பிள்ளைகளுக்கு 1 கிராம் 2 கிராம் மோதிரம் போட்டா கூட அது பல 100 கோடிகள் வருது. இப்படியே போனா இந்த பட்ஜெட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு மேல வரும். எது இந்த இலவசம், பெண்களுக்கு அறிவித்துக்கு இலவசம் மட்டும், இன்னும் வேற என்ன இலவசம் அறிவிக்க போறது இல்லை. இது முதல் கட்டம், இது வெறும் ட்ரெய்லர் தான் இருக்காப்ல. சரி, இதெல்லாம் எப்படிங்க செய்வீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் 4,39 லட்சம். இந்த 4,39 லட்சத்துல ஸ்டாலின் சார் டாக்ஸ் ஒண்ணு இருக்கு. அது என்ன ஸ்டாலின் சார் டாக்ஸ்? 4,39 லட்சத்துல 20 விழுக்காடு ஸ்டாலின் சாருக்கு, 10 விழுக்காடு அமைச்சர்களுக்குன்னு போகுது, 30% போயிருது. அரசுக்கு நம்ம டாக்ஸ் கட்டுவோம், ஆனா அரசே ஒரு குடும்பத்துக்கு டாக்ஸ் கட்டுது அப்படின்னு விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது 30 விழுக்காடு அரசினுடைய பட்ஜெட்ல ஸ்டாலின் குடும்பம் எடுத்துக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 1,40 லட்சம் ரூபாய். 4,39 லட்சத்துல 30 விழுக்காடு 1,40 லட்சம் ரூபாய். 1,40 லட்சம் ரூபாய் போயிருது அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 3 லட்சம் கோடியில தான் இந்த அரசினுடைய பட்ஜெட் வந்து செயல்படுத்தப்படுது, அமுல்படுத்தப்படுது. இது முழுமையாக அரசே செயல்படுத்தினா மக்களுக்கு எவ்வளவு செய்யலாம் இல்லையா அப்படின்னாரு. விஜய் எவ்வளவு பெரிய ஒரு முட்டா பையங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது ஒரு திட்டத்தை போடுகிற பொழுது 30% கமிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சாலை போடணும்.
1,00,000 சாலை போடும்போது 30 விழுக்காடு கமிஷன் எடுத்துறாங்க. அப்ப இந்த கமிஷன் என்னது? 1,00,000 போட வேண்டிய சாலையை 70,000 தான் போட போறாங்க. அப்போ தரமற்ற சாலைகள் உருவாகும், முறைகேடான சாலைகள் உருவாகும். இதுக்கு பேரு கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். அப்ப 30,000 அதுல இருந்து எடுத்தா 30 விழுக்காடு எடுத்தா 1,00,000 போட வேண்டிய சாலையோ, 1,00,000 கட்ட வேண்டிய தண்ணி தொட்டியோ, 1,00,000 கட்ட வேண்டிய தண்ணி டேங்கோ, 1,00,000 போட்ட வேண்டிய பாலமோ 70,000 மட்டும் கட்டப்படும். ஒரு தரமற்ற பாலம், தரமற்ற சாலை, தரமற்ற எல்லாமே உருவாகும். அப்ப 4,39,00,000 1,40,000 எடுக்கும்போது 3,00,000 கோடிக்கு மட்டும்தான் அங்க திட்டம் செயல்படுத்தப்படுது. அப்ப முறையாக அந்த திட்டம் செயல்படுத்தப்படாது. விஜய் என்ன சொல்றாரு? இந்த 30 விழுக்காட நான் எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்துருவேன். அவர் எடுத்து ஸ்டாலின் வீட்டுக்கு கொண்டு போறாரு, இவர் மக்கள்கிட்ட கொடுத்துவாரு. அப்ப மீண்டும் தரமற்ற சாலைகள் தானே, மீண்டும் தரமற்ற பாலம் தானே, மீண்டும் தரமற்ற தண்ணி தொட்டி தானே. யோ, அந்த திட்டம் அப்படி நான் முழுமையா செயல்படுத்துவேன். புதிய திட்டங்களை போட்டு வருமானத்தை ஏற்றி அதை நான் மக்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னா கூட அதுல ஒரு நேர்மை இருக்கு, லாஜிக் இருக்கு. ஸ்டாலின் வீட்டுக்கு கொண்டு போறாரு, நான் கரப்ஷனை வாங்கி மக்களுக்கு கொடுத்துருவேன்னு சொன்னா இதுக்கு பேர் என்ன? ஒருத்தம் கூட தாவே கலக்கிற ஒருத்தம் கூட அறிவாளி இல்லையாப்பா? ஒருத்தம் கூட. யோ, என்னையா பேசிட்டு இருக்க? 4,39,00,000 பட்ஜெட், அதுல 30 விழுக்காடு கமிஷன் எப்படி வருது? கமிஷன்ங்கிறது முறைகேடு, சரியாக செயல்பட விடாம அதுல இருந்து எடுக்க போறாங்க. அதுதான், அதுக்கு பேர் தான் கமிஷன். அப்ப நீயும் சரியா செயல்பட விட மாட்டியா? நீயும் கமிஷனை வாங்கிக்குவியா? என்ன லாஜிக்னே புரியல. இன்னொன்னு, ஏற்கனவே 10,64 லட்சம் கோடி கடன், 10,3/4 லட்சம் கோடி கடன். மரியாதைக்குரிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்றாங்க இன்னும் 1,21,00,000 கோடி இந்த ஆண்டுல கடன் வாங்க வேண்டிய தேவை ஏற்படுறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 10,64 1,20னா 11,80,000 கோடி, 12 லட்சம் கோடி 2027 கடன் வரப்போகுது. புதிய ஆட்சி, எந்த ஆட்சி வந்தாலும் சரி, புதிய ஆட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க, 12 லட்சம் கோடி கடனை நோக்கி தமிழ்நாடு இருக்கும். இந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பதற்கான திட்டம் என்ன? புதிதாக மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்க என்ன திட்டம் வச்சுக்கிறேன்? நான் வந்தா இந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி அரசுக்கு வருமானத்தை ஈட்டுவேன் அப்படிங்கிற திட்டம் விஜய் கிட்ட இருக்கா? நான் வந்தா அரசும் தனியாரும் இணைந்து ஒரு நூற்பாலை பண்ணுவோம், அரசும் தனியாரும் வந்து கரும்பாலை தயாரிப்போம், அரசும் தனியார் வந்து ஒரு தொழிற்சாலை உருவாக்குவோம், அதுல எனக்கு வருமானத்தை ஈட்டுவேன், அதுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன், அந்த வருமானத்தை கொண்டு அரசுக்கு மக்கள் நலத்திட்டங்களை செய்வேன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நான் அவங்க 1000 ரூபாய் தருவாங்க, இவர் 2000 ரூபாய் தருவாங்க, நான் 2000 தருவேன். எப்படி தருவேன்? ஸ்டாலின் வீட்டுல கொள்ளடிக்கிற காசுல இருந்து புடுங்கி தருவேன். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். விக்கிரவாண்டி மாநாட்டு மேடையில இருந்து ஒவ்வொரு மேடையிலும் நாங்க இந்த சாத்தியத்தை தான் பேசுவோம், நாங்க நடக்காத பேச மாட்டோம், இந்த நிலாவுக்கு ரோடு போடுவேன், அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போடுவேன், இப்படிலாம் நான் பேச மாட்டேன். எது சாத்தியமோ, எது நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது, எது நடக்கி சாத்தியமோ அதை பேசணும்னாப்ல. இப்போ ஸ்டாலின் வீட்டுக்கு போற 30% கட் பண்ணி கொண்டு வருது நடக்கி சாத்தியமா? இது மட்டும் சாத்தியமா? தமிழ்நாடு முழுமைக்கு கூடிய 3 கோடி பெண்கள் கிட்ட பெண் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் அதிகம். இவர் என்ன சொல்றாரு? அரசு ஊழியர்களை தவிர்த்த அனைத்து பெண்களுக்கும் 2,500 ரூபாய் அப்படிதான் சொல்லியிருக்காப்ல. 3 கோடி பெண்களுக்கும் 2,500, 3 கோடி பெண்களுக்கும் 2,500 ரூபாய் கொடுப்பது சாத்தியம் அற்ற செயல், அது வாய்ப்பே கிடையாது. அதுவும் வந்து இன்னைக்கு இருக்கிற அரசுடைய நிதி நெருக்கடியில 100 விழுக்காடு வாய்ப்பு கிடையாது. இவர் வரப்போறதும் கிடையாது, இவர் வரதுக்கும் வாய்ப்பு கிடையாது, கொடுக்க போறதும் வாய்ப்பு கிடையாது. ஆனா சொல்றதுலயாவது லாஜிக் இருக்கணும்ல. அப்புறம் என்ன நீங்க திமுக அதிமுகக்கு மாற்று? அப்புறம் எப்படி நீங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்று? அப்புறம் எப்படி நீங்க ஸ்டாலின் சாருக்கு மாற்று? அது தீய சக்தி, ஒரு தூய சக்தியா? அவங்க 1000 ரூபாய் கொடுத்தா தீய சக்தியா, இவர் 2,500 ரூபாய் கொடுத்தா இவர் தூய சக்தியா? இன்னொன்னு, இவர் அறிவித்த எல்லா திட்டங்களுமே தமிழ்நாட்டுல பல்வேறு மாநிலங்கள்ல செயல்பாட்டு இருக்கு, நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. புதுசா ஏதாவது சொல்லியிருக்காப்லையா? ஒண்ணும் கிடையாது இல்லையா? கேமராவை பொறுத்துறதை பத்தி சொன்னார, பெண்களுக்குள்ள புதுசா கேமராவை பாடி கேமரா பொருத்தி நான் விட்டுருவேன், அதெல்லாம் வந்து ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, கேரளாவில் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழ்நாட்டில் போக்குவரத்து காவலர்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அது 2016 நாம் தமிழ் கட்சி அறிக்கையா கொடுத்துருச்சு. அண்ணன் சீமானுக்கு விஜய் போன்ற ஒரு ஊடக வெளிச்சம் இல்லை, அவர் பெரிய நடிகர் கிடையாது. அதனால அந்த செயல்பாட்டு வரைவு, அந்த தேர்தல் அறிக்கை மக்கள்கிட்ட போய் சேரல. உண்மை அதுதான். இன்னைக்கு விஜய் அப்படின்னால கூகுன்னு எல்லா கேமராவும் உட்காந்து படம் பிடிச்சு அவரை கொண்டு போய் சேர்க்குது. பெரிய நடிகர், ஒரு புகழ் வெளிச்சம் உள்ளவர், ஊடக வெளிச்சம் இருக்கு, இன்னொன்னு பணம் செலவு பண்றாரு, ஊடகங்களுக்கு கொடுக்குறாரு, இங்க இல்ல. அதனால அண்ணன் சீமான் சொன்னது போய் சேரல. இதான் 2016 சொல்லிட்டாப்ல. அதெல்லாத்தையும் தாண்டி இப்ப புதுசா சொல்லிங்க இல்ல, அது புதுசா சொன்னாருங்க, சரி அது கூட சொல்லட்டும். விஜய் வந்து
நான் எங்களுடைய தேர்தலுக்கு பெண்களுடைய சேஃப்டியை முக்கியத்துவம் கொண்டு ஒவ்வொரு பெண்கள் பயன்படுத்த பொது போக்குவரத்துலையும் ஒரு சேஃப்டி பட்டனை கொடுத்துருவேன், சேஃப்டி அலாம் பட்டன். இதை அமுக்குனா உடனே வந்து 5 நிமிடத்தில் அதுக்கான ஆக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இது எங்கேயுமே இல்லைன்றாங்க. இது ஆல்ரெடி தமிழ்நாடு அரசு ப்ராசஸ் பண்ணி ஜிபிஎஸ் மூலமாக ஒவ்வொரு வண்டிக்கும் ஜிபிஎஸ் கருவியை பொருத்துறாங்க. நான் கூட பல்வேறு இடங்களில் பேசி இந்த ஆக்சிடென்ட் கொடுத்து பேசும்போதெல்லாம் ஜிபிஎஸ் பொருத்தப்படணும். ஜிபிஎஸ் பொருத்தி அது கட்டுப்படுத்தப்பட்டா வேக கட்டுப்பாட்டு கருவி, ஓட்டுநருக்கான அலாம் கொடுக்குற கருவி, சேஃப்டி குறித்த கருவிகள்லாம் இருக்கு. இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. இதெல்லாம் செயல்படுத்தப்படும் சொன்னா தமிழ்நாடு அரசு அதை ப்ராசஸ் பண்ணி ஆல்ரெடி அது பொருத்தப்பட்டிருக்கிறது. அதே போலதான் இந்த சேஃப்டி அலாம். ஏற்கனவே இந்த ஜிபிஎஸ் கருவி, இந்த சேஃப்டி அலாமு, இந்த சேஃப்டி பட்டன், இது எல்லாமே மேலை நாடுகள் இருக்கு. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் இதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸர் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இதெல்லாம் ப்ராசஸ் ஆல்ரெடி இருக்கு சார். எப்சி வர்ற வண்டிகளுக்கு, அதாவது இந்த நம்ம தனியார்கள் பயன்படுத்தக்கூடிய, அதாவது தனி மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய வெஹிக்கிளை தாண்டி, பிரைவேட் வெஹிக்கிளை தாண்டி கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாத்துக்கும் தமிழ்நாடு கிட்டத்தட்ட 14 லட்சத்துக்கு மேற்கான கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஸ்கூல் பேருந்து, தனியார் பேருந்து, டிரான்ஸ்போர்ட், இது எல்லாத்துக்கும் எப்சி வரும்போது பொருத்த ஆரம்பிச்சிருக்கிறோம். புதிய பேருந்துகளுக்கு, புதிய வாகனங்களுக்கு பேருந்து வாங்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த அவங்க என்ன கேட்கறோம் அடிஷனல் கொடுக்க நம்ம கொடுத்துருக்கோம். அது எல்லாமே ஆல்ரெடி இருக்கு களத்துல. அதைத்தான் சொல்லியிருக்காரு. புதுசா ஒன்றும் சொல்லலை, இருக்கிறத அவர் மேடையில் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு, இது எல்லாருக்கும் தெரியும், ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோன்றாங்க. அப்போ விஜய் அவர்கள் சொன்ன எதுவுமே புதுசா கிடையாது. நான் ஆட்சிக்கு வந்தா, நான் அதிகாரத்துக்கு வந்தா எளிய மக்களுடைய சுமையை குறைக்க சுங்கச்சாவடி இருக்கு, மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு. அண்ணன் சீமான் சொல்றாரு சுங்கச்சாவடியை தூக்குண்டாரு. எப்பறம் நீ ஒரு தனி மனுஷன் தமிழ்நாடு முதல்ல தூக்க முடியுமா? தேவையில்லை என் மாநிலத்துக்கு. எதுக்கு சுங்கச்சாவடி? நான் எத்தனை வருஷமா சுங்கம் கட்டிட்டு இருப்பேன். வெள்ளக்காரன் காலத்துல வரி கட்டினா இன்னும் வரி கட்டணுமா உனக்கு? கார் வாங்கும்போது கார் டாக்ஸ்னு ஒன்று வாங்குறோம், அப்புறம் ரோட் டாக்ஸ் ஒன்று வாங்குறோம். இது எல்லாத்தையும் கட்டின பிறகு ஒரு காருடைய மதிப்பு 30 லட்சம்னா கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா ரோட் டாக்ஸ் கட்டுறேன். 5 லட்ச ரூபா ரோட் டாக்ஸ் கட்டியும் நான் ஒவ்வொரு டோலுக்கும் 150 ரூபா 200 ரூபா எதுக்கு அள வேண்டும்? நான் வந்தா மத்திய அரசோட அழுத்தம் கொடுத்து சுங்கச்சாவடியை தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துவேன்னா சரி, புதுசா சிந்திக்கிறாரு, நியூ தாட், புதிய சிந்தனைகள், புதிய கருத்து அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு என்னுடைய மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க, என் மீனவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய நெய்தல் படை கட்டுவேன். கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. நெய்தல் படை கட்ட முடியுமான்னு. இவர் நீதிமன்றத்துக்கு அஞ்சலி அம்மாள் பேர் வைப்பாராம். இந்தியாவிலேயே நீதிமன்றத்துக்கு ஒரு தனியார் பேரை வைப்புன்னு சொன்ன ஒரே ஒரு தலைமை வந்தாயா? அப்படின்னா இந்தியா முன்வைக்கக்கூடிய எல்லா நீதிமன்றங்களுக்கும் அம்பேத்கர் பேர் வந்துருமே. அம்பேத்கர் பேரை நீதிமன்றத்தை வச்சிடலாமே. இந்திய அரசியல் தந்தை, சட்ட மாமேதை அம்பேத்கர் பேரை வச்சிடலாமே. என்ன தெரியுமா சொல்றாங்க? அம்பேத்கரையே உலகம் முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்தவர் எங்க தளபதின்றாங்க. அம்பேத்கர் யாருக்குமே தெரியாதான். விஜய் கொள்கை தலைவர் அறிவிச்சதுனாலதான் அம்பேத்கர் தெரியுமா. வேலுநாச்சியார் தெரியாதுன்னு சொல்லி பாரு, நாங்க தான் கொண்டு போய் சேர்த்தோம்னு சொல்லு. காமராஜர் யாருக்கும் தெரியாது, நாங்க தான் கொண்டு போய் சேர்த்தோம்னு சொல்லு. ஈவேராவை யாருக்கும் தெரியாது, நாங்க தான் கொண்டு போய் சேர்த்தோம்னு சொல்லு. அவர் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் சொல்லு பார்ப்போம். அம்பேத்கர் சட்ட மாமேதை என்பது உலகம் முழுமைக்கும், உலகத்திலே ஒரு இன்டலெக்சுவல், உலகத்திலே 54,000 புத்தகங்களை தன்னுடைய வீட்டில் வைத்திருந்த மிகப்பெரிய மேதை அம்பேத்கர். இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றியவர். பாபா சாஹிப்லாம் உலகத்துக்கு தெரியும், சின்ன குழந்தைக்கும் தெரியும். அண்ணல்லாம் யாரு? அம்பேத்கர் தெரியும். பாபா சாஹிப்னா யாரு? அம்பேத்கர்னு தெரியும். அவரை போய் விஜய் கட்சி ஆரம்பிச்சால்தான் அம்பேத்கர். டேய், விஜய் ரசிகனுக்கு வேணா விஜய் கட்சி ஆரம்பிச்சாலும் அம்பேத்கர் தெரியல. அவனுக்கு சுறாப்படம் பார்த்து வளர்ந்தவனுக்கு அம்பேத்கர் எப்படி தெரியும்? இல்லை இந்த பேசக்கூடிய சம்பத்குமார் போன்ற சத்யகுமாரா, அவர் பாதி அம்பேத்கரா பாதி நேதாஜியா. இந்த அரமண்டைய பாதி நேதாஜி பாதி அம்பேத்கர். இவன் சொல்றான், மேல சொல்றாங்க அம்பேத்கரை கொண்டு போய் சேர்த்தது விஜய்ங்கிறாங்க. அவன் இதை விட அம்பேத்கரை யாராவது கேவலப்படுத்த முடியுமா? இதையாவது யாராவது அண்ணனை கேவலப்படுத்த முடியுமா? இந்த அளவுக்கு தான் இவங்களுடைய லட்சணம். அதனால தான் அம்பேத்கரையே படிக்காத, அம்பேத்கர் சிந்தனைகளை படிக்காத, அம்பேத்கர் என்ன சாதித்தார், என்ன செயல்பட்டார், நான் இந்துவா பிறந்தேன், நான் ஏன் இந்து மதத்திலிருந்து வெளியேறேன் என்று பல்வேறு காரணம் இந்த சனாதன கோட்பாட்டை, சாதிய அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறை எதிர்த்து போராடிய ஒரு மகனை நாங்க தான் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துன்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டம் எப்படி நீதிமன்றங்களுடைய நெறிமுறைகள் தெரிஞ்சிருக்கும்? நீதிமன்றத்துக்கு போய் இந்த பேரை வைக்கிறோன்றான். நாங்க நெய்தல் படை கட்டுவோம்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு, அதுல ஒரு உண்மைத்தன்மை இருக்கு.
கட்ட முடியும். தமிழ்நாடு அரசு என்று காவல்துறை இருக்குல்ல, காவல்துறை போலவே அதில் ஒரு டீம் எடுத்து ஒரு படையை கட்ட முடியும். மீனவர்களை கொண்ட ஒரு படையை கட்ட முடியும். மீனவருடைய பாதுகாக்க நீ கடலோர காவல்படை இருக்கு, அது போல ஒரு ஃபோர்ஸ், அவ்வளவுதான். தீயணைப்புத்துறை போல, ஆயுதப்படை காவல்களை போல, நெய்தல் படை தனி ஃபோர்ஸா செயல்படும். இன்னைக்கு பாம்பு ஸ்குவாட் இருக்கு, தமிழ்நாடு அரசு பாம்பு ஸ்குவாட், அது போல ஒரு படையை கட்டுன்னு சொன்னாரு. அதுக்கு நெய்தல் நிலம் என்பதனால நெய்தல் ஒரு பேர் பண்ண, நெய்தல் படையானாங்க. இங்க அஞ்சலையம்மாள் பேர்ல நீதிமன்றம்னு ஒருத்தன் பேசல. ஏற்கனவே மகிழா கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு மகிழான என்னன்னு தெரியல. மகிழானா மகளிர், ஹிந்தியில மகிழா, தமிழ்ல மகளிர் நீதிமன்றம். அந்த அடிப்படை புரிதலே இல்லாத ஒருத்தனுக்கு தேர்தல் அறிக்கை எவனோ எழுதி கொடுத்துருக்கான், வந்து வாட்சி விட்டு போயிட்டாப்ல. அம்பேத்கர் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிச்சார் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். நம்மளுடைய வெற்றி தலைவர் அவர்கள் அம்பேத்கர் அவர்களை கொண்டாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கு அம்பேத்கர் அவரை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் இத பேச வேணாம்னு தான் நினைச்சேன். ஆனா மரியாதைக்குரிய நடிகர் பார்த்திபன் அவர்கள் நெஞ்சில் பட்டதை துணிச்சலோடு பேசக்கூடிய திராணி கொண்ட ஒரு மனுஷன். ஒரு நிகழ்ச்சியில நடிகை த்ரிஷா அவர்களுடைய புகைப்படம் காட்டப்படுகிறது. அவர் அதை பார்த்த உடனே, அவர் எப்பவுமே அவருடைய எல்லல் துணி இருக்கும், ஒரு நக்கல் துணி இருக்கும், ஆனா அதுக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கும். அப்படி சட்டுன்னு அடிப்பாரு, சரக்குன்னு குத்தும். அப்ப என்ன பண்ணிடுறாரு, இந்த குந்தவை வீட்டுல குந்த வச்சா பல பிரச்சனைகள் முடிஞ்சிடும். உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக, தமிழ்நாட்டு பெண்களுடைய குரலாக, தமிழ்நாட்டுடைய லட்சக்கணக்கான இளைஞருடைய குரலாக, சொல்ல போனா தாவேகா காரனுடைய குரலாகவே அவர் பேசிட்டாரு. தாவேகா காரன் அத்தனை பேர் சொன்னா, அக்கா தயவு செய்து இந்த தேர்தல் முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல இருக்கா, தயவு செய்து ஏதாவது இன்ஸ்டால போட்டு தொலைச்சிடாத, உன் வாயை மூடு, ஆத்தா தாயே சீதேவி உன் வாயை மூடு, நீ ஏதாவது போட்டு தொலைச்சிடாத, நீ ஏதாவது போட்டோ போடாத. இந்த மாதிரி என் கணவனோடு இவர் 2 பேரும் சேர்ந்து புகைப்படம் போடுவதால் நானும் என் பிள்ளைகளும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கோம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த விவாகரத்துக்கே சங்கீதா அவர்கள் போயிருக்காங்க. நம்ம ஒட்டுமொத்தமான தாவேக்காரனே த்ரிஷாவை நோக்கி கேட்ட கேள்வி, தயவு செய்து அமைதியா இருந்தா. அதைத்தான் இந்த குந்தவை வீட்டுல குந்த வச்சா நல்லா இருக்கும்னு பார்த்திபன் சொல்லிட்டாரு. உடனே த்ரிஷா ரியாக்ட் பண்றாங்க. கடைசி நேரத்துல நிகழ்ச்சியில என்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க, சொல்லி இதுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, இது உள்நோக்கம் கொண்டதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு உள்நோக்கத்தை த்ரிஷா கற்பிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், பார்த்திபன் உங்களை பத்தி பேசின உடனே ரியாக்ட் பண்ற மரியாதைக்குரிய த்ரிஷா அவர்கள், மரியாதைக்குரிய பாஜகவுடைய மாநில தலைவர் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல விஜய் குறித்தும் உங்களை பற்றியும் பேசும்போது அதற்கு ஒரு பக்கம் அறிக்கை விட்டு ரியாக்ட் செய்த நீங்கள், நானும் அதை நான் கண்டிச்சேன், நயினாருடைய செயல்பாடை கண்டிச்சேன். அதற்கு ரியாக்ட் பண்ண நீங்க மரியாதைக்குரிய மன்சூர் அலிகான் அவர்கள் லியோ படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச்லயோ ஆடியோ லான்ச்லயோ இந்த மாதிரி லோகேஷ் கனராஜ் மேலே எனக்கு வருத்தம் இருக்கு, த்ரிஷா கூட மாதிரி ஒரு ரேப் சீன்லாம் எனக்கு வைக்காம விட்டாரு, அவர் ஒரு இயல்பா சொல்றாரு. அவர் படத்துல இந்த மாதிரி வில்லன் நடிச்சவர், அதனால சொல்றாரு ரேப்னா ரியல் ரேப்பா, அது படத்துக்கு டூப்பு தானே. அவர் ஒரு இதுல சொல்றாரு, வைக்கணும்னு இப்படிதான் ஒரு பெண்ணை கேவலப்படுத்துவீங்களா, அசிங்கப்படுத்துவீங்களா, இது ஒரு நல்ல நடிகருக்கு, மூத்த நடிகருக்கு அழகா அப்படின்னு நீங்க உடனே ரியாக்ட் பண்றீங்க. இப்படி பொட்டி பொத்தி வளர்த்த புள்ள மேகாலா, அதனால வெக்க விட்டு போகலங்கிற மாதிரி நயினார் நாகேந்திரன் பேசினார் ரியாக்ட் பண்ற நீங்க, மன்சூர் அலிகானுக்கு ரியாக்ட் பண்ற நீங்க, இன்னைக்கு அண்ணன் பார்த்திபன் அவருடைய கேள்விகளுக்கு ரியாக்ட் பண்ற நீங்களும் மரியாதைக்குரிய தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் திருமணத்துக்கு போனபோது ஒரே மாதிரியான உடையை போட்டுக்கொண்டு ஒரே கார்ல ஒன்றாக நீங்கள் போவது உங்கள் உரிமை. அது குறித்து ஒட்டுமொத்தமான சமூக ஊடகங்கள்ல, ஒட்டுமொத்தமான மீடியாக்கள்ல, ஒட்டுமொத்தமான தாவேக்காட தொண்டர்களும் கொதித்தெழுந்த பொழுது இல்லை, 2 பேரும் கார்ல தற்செயலா போனோம், 2 பேரும் தற்செயலா ஒரே மாதிரி உடை உடுத்தணும், 2 பேருடைய காமன் ஃப்ரெண்ட் அவங்க, அதனால நாங்க போனோம்னு சொல்லிருக்கலாம்ல. சொல்ல முடியல, சொல்லுங்க, சொல்லி பாருங்க, அப்புறம் தெரியும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி